என் பையனுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு இந்த ஸ்கூலில் விடிய விடிய உட்காந்து அப்ளை பண்ணேன். ஆனால் கிடைக்கல. கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இவ்வளோ பெரிய ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கிறது சாதாரணமான விஷயமா என்ன? எப்படியும் 50 சீட்டுக்கு 500 பேர் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. என்ன நமக்கு தான் நஷ்டம். சரி வா போவோம். ஏய் இருடா, எதுக்கு உள்ளே போய் ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுவோம். அப்போ தான் என் மனசுக்கும் திருப்தியாக இருக்கும். கேட்டுட்டோமே வாடா. டேய் நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாதா? பரவாயில்லடா, எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுவோம்டா. சரி வா போவோம். ஏய் இரு, எதுக்கு என் பையனையும் ரெடியாகி வர சொல்லிடுறேன். அவனோட சேர்ந்து போய் பேசுவோம். என்னவோ பண்ணு. மேடம், என் பையனுக்கு இங்கே அட்மிஷன் போட்டிருந்தோம், ஆனால் கிடைக்கல. எப்படியாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இங்கே சீட்டு கிடச்சிரும். பையனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேடம். சாரி சார், நாங்கள் ரிஜெக்ட் பண்ணது தான். என்னால் எதுவும் பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாதா மேம்? இதெல்லாம் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கும்போது சொல்லியிருந்தா எங்கள் காசாவது மிச்சமாக இருக்கும். ஏய் நீ கொஞ்சம் சும்மா இருப்பா, நான் பேசிக்கிறேன். மேடம் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க மேடம். ரொம்ப நல்லா படிக்கிற பையன், இங்கே சேர்ந்து படித்தானா சூப்பராக படிப்பான். ஓகே, ஒரு கொஸ்டின் கேட்டு பார்க்குறேன். அதுக்கு அவன் கரெக்டாக ஆன்சர் பண்ணான் அப்படின்னா நான் வேணால் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி பார்க்குறேன். ஒரு ட்ரை தான் பண்ணி பார்க்க முடியும். ஓகே மேடம், கேளுங்க மேடம். Which standard you are? 6th. Okay. What is the difference between heat and temperature? மேம் எனக்கு இந்த 2 கிளாஸும் கிடைக்குமா? கொடுங்க மேடம், அவன் செஞ்சே காட்டுறான். Okay, you can take it. இப்போ நான் இதில் ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கேன், இதில் நார்மல் வாட்டர் ஊற்றிருக்கேன். இப்போது இதை தொட்டோன்னா லைட்டாக சில்லுன்னு இருக்கும், இதை தொட்டோன்னா லைட்டாக சூடாக இருக்கும். இப்படி ஒரு பொருள் எவ்வளோ சூடாக இருக்குது எவ்வளோ கூலாக இருக்குதுன்னு சொல்கிற அந்த அளவு தான் டெம்பரேச்சர். மேம் அந்த இங்க் பாட்டில் மட்டும் எடுத்துக்கவா? மேம் இந்த நார்மல் வாட்டரில் இங்கை ஊற்றுனா ஸ்லோவாக கலக்கும், அதே இது இந்த ஹாட் வாட்டரில் இங்கை ஊற்றுனா சீக்கிரமாக கலந்துரும். ஏன்னா இந்த டம்ளரில் இருக்க தண்ணி சூடாகவும் மேலே இருக்க காற்று லைட்டாக சில்லுன்னு இருக்கும். இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால மேலே இருக்க சூடான தண்ணி சில்லுன்னு ஆகி கீழே போகும், கீழே இருக்க சூடான தண்ணி மேலே வரும். இப்படி தண்ணி மேலேயும் கீழேயும் சுற்றிட்டு இருக்கிறதுனால இங்கையும் சேர்த்து வேகமாக எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துரும். இதில் எப்படி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால இங்க் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சோ, அதே மாதிரி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால ஒரு எனர்ஜி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னா அதுதான் ஹீட். பரவாயில்லையே, தியரியா ஏதோ சொல்லுவான்னு பார்த்தா செஞ்சு காமிச்சிட்டா. யார் உனக்கு இதை சொல்லி கொடுத்தா? நாங்க தான். ஹே கைஸ், எப்படி இந்த பையன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரொம்ப அருமையாக பண்ணி அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாரோ, அதே மாதிரி தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட பசங்களும் சயின்ஸை பற்றின இன்னும் நிறைய விஷயங்களை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். எஸ், நாங்கள் ஸ்கிட்டின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அதில் சின்ன பசங்களுக்கு தேவையான சயின்ஸை ரொம்ப ஃபன்னாகவும் ஜாலியாகவும் அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட கனெக்ட் பண்ணியும் வீடியோஸாக போட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் 300க்கு மேலே வீடியோஸ் போட்டிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதுக்கு அடுத்தபடியாக சின்ன பசங்க எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய பேசிக் சயின்ஸை ஒரு கோர்ஸாக ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் நியூட்டன் லாஸ் ஆஃப் மோஷனை பற்றியும் ஃபோர்ஸு, டார்க்கு, கப்புளு, மாசு, வெயிட்டுன்னு அது சம்மந்தப்பட்ட சயின்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவே ஈஸியாக எளிமையாக குட்டி பசங்களுக்கு புரிகிற மாதிரியும் ஜாலியாக ஃபன்னாக அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸை வாங்குறது மூலமாக பசங்க நியூட்டன் லாஸ் ஆஃப் மோஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை எக்ஸாமில் எழுதி நல்ல மார்க்கும் வாங்குவாங்க. இதில் மொத்தம் 19 வீடியோஸ் இருக்குது. இதோட விலையும் வெறும் 99 ரூபா மட்டும்தான். இதை வாங்குறதுக்கான லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. ஸோ வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் கைஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆமாம் மேடம், ஸ்கிட்டிங்கிற வெப்சைட்டில் பையன் தான் பார்த்து சொன்னான். நான் கூட அந்த கோர்ஸோட விலை ரொம்ப இருக்குமோன்னு நினச்சேன். 99 ரூபா தான். அதான் பையனுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ அவன் சயின்ஸ் நல்லா புரிஞ்சு படிக்கிறான் மேடம். நீங்களே பார்த்தீங்கல்ல? ஆமாம் பார்த்தேன். இப்போ அவனுக்கு சீட் கொடுத்துருக்கலாம் மேடம். இங்கே நடந்ததெல்லாம் சொல்லி நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுகிறேன் சார், ஆனால் ஷுவராக சொல்ல முடியாது. அப்போ கூட கன்ஃபார்மாக சொல்ல மாட்டீங்கல்ல? சார், உங்கள் பையனுக்கு இங்கே சீட்டு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலோட ஃபீஸ் பற்றியும் மற்ற ஸ்கூலோட ஃபீஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்களே டிசைட் பண்ணுங்கள். சரி தம்பி, நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு, அப்பா பேசிட்டு வந்துடுறேன். சார், உங்கள் பையன் மேலே இருக்க அக்கறையில் தான் நான் சொல்கிறேன். இந்த ஸ்கூலில் பார்த்துட்டிங்கன்னா டேர்ம் ஃபீஸ் மட்டும் 15,000லேருந்து ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் 7வது சேர்த்த போகிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 8வது 9வது 10வதுன்னு போயிட்டே இருக்கும். டேர்ம் ஃபீஸ் அதிகமாகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட் புக் ஃபீஸு, நோட் புக் ஃபீஸு, யூனிஃபார்ம் ஃபீஸு, வேன் ஃபீஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு இருக்குது, அதுக்கு தனியாக ஃபீஸு, இந்த மாதிரி இருக்குது. எப்படி நீங்கள் பே பண்ண முடியும்? நீங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க தான் சம்பாதிக்கிறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படின்னா எங்களை மாதிரி ஆட்கள்லாம் எங்கள் பசங்களை ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு ஆசையப்படக்கூடாதுல்ல?
சார் நீங்கள் ஆசைப்படலாம், அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அதான் ஆர்டிஇ சட்டம்னு சொல்கிறாங்க. அந்த சட்டப்படி ஒவ்வொரு ப்ரைவேட் ஸ்கூல்லையும் உங்களுக்குன்னு தனியாக சீட்டு ஒதுக்குவாங்க. அதன்படி அப்ளை பண்ணி நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஜாயின் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அட்மிஷன் ஃபீஸ் கூட கிடையாது. அப்போ நீங்கள் சொன்ன சட்டப்படியே நாங்கள் அப்ளை பண்ணிடுறோம். அப்போ நம்ம ஸ்கூல்லேயும் ஈஸியாக சீட் கிடச்சிடும் மேடம்? இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண ப்ரைவேட் ஸ்கூல் கிடையாது. இது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்டேட் போர்டு இருக்குது, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, ஐபி, ஐசிஎஸ்சி, ஐஜிஎஸ்சி, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே ஃபீஸு, சிலபஸ்ஸு, அப்புறம் வந்துட்டு வே ஆஃப் டீச்சிங், அப்புறம் பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன், இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா முடிவெடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மேம், எங்களுக்கு எதுவும் தெரியாது நினச்சிங்களா? ஸ்டேட் போர்டில் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, தமிழ் மீடியம் இருக்குது. ஸ்டேட் போர்டில் கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூலும் இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்தில் தமிழை தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்டையும் இங்கிலீஷில் சொல்லி தருவாங்க. அதே தமிழ் மீடியத்தில் இங்கிலீஷை தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்டையும் தமிழில் சொல்லி தருவாங்க. இது போக மெட்ரிகுலேஷன் இருக்குது, அது இங்கிலீஷ் மீடியம் மாதிரி தான். என்ன அடிஷ்னலாக ஜெர்மன், ஸ்பானிஷ்னு மற்ற லாங்குவேஜையும் சேர்த்து கற்றுக்கலாம், அவ்வளோதானே? அட்மிஷன் ஃபார்ம் வாங்கும்போதெல்லாம் எங்கே போனேன் மேடம்? நீங்கள் இடையில ஏதோ சிபிஎஸ்சி ஸ்கூல்னா சொன்னீங்கல்ல சார்? அது சிபிஎஸ்சி கிடையாது, சிபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களோட குழந்தைங்களுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு டைப் ஆஃப் ஸ்கூல் தான் இது. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க அடிக்கடி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறுற மாதிரி இருக்கும். அப்போ குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னும் ஸ்டேட் மாறும்போது மொழி, கலாச்சாரம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி சேம் ஸ்கூலில் இங்கே இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க, சடனாக வந்து கேரளாவுக்கு மூவ் ஆகுறாங்க அப்படின்னா அங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. அதனால அவங்க ஸ்டடீஸ் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே இந்த மாதிரி சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து நிறையா இருக்கும். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐபி அண்ட் ஐஜிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தான். இதில் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் மேன் அப்புறம் ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாடு விட்டு நாடு போவாங்க. அப்போ வந்து அவங்களோட குழந்தைங்களும் பாதிக்கப்படக்கூடாது இந்த படிப்புனால. அப்புறம் ஹெசிடேட் பண்ணுவாங்கல்ல, புரியாத மொழி ஆட்கள் இருப்பாங்க, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி சிபிஎஸ்சி ஸ்கூல் எப்படி ஸ்டேட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்குமோ அதே மாதிரி இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். இங்கே வந்து சேம் சிலபஸ், சேம் டைப் ஆஃப் டீச்சிங் மெத்தட், இது எல்லாமே காமனாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஒரு புது இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் வராது. ஆட்கள் மட்டும் தான் புதுசாக இருப்பாங்க, மற்றதெல்லாம் சேமாக இருக்கும். அதனால தான் இது கொண்டு வந்தாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படின்றதுனால இங்கே ஃபீஸ் ரொம்பவே அதிகம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஐசிஎஸ்சி, இது ஒரு வே ஆஃப் டீச்சிங் மெத்தட் அண்ட் ஸ்கூல் தான். இதில் வந்துட்டு எப்படி டீச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்ளிகேஷன் பேஸ்டில் இருக்கும். இதில் எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு எப்படி லேர்ன் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ஆப்டிடியூட் எப்படி இருக்குது, லாஜிக்கல் திங்கிங் எப்படி இருக்குது, டெக்னாலஜி வைஸ் அவங்கள எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. உங்கள் பிள்ளைங்க வந்து இங்கிலீஷில் பேசணும், அதை நீங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து அவங்க இன்டர்வியூ போகும்போது அவங்க கஷ்டப்படக்கூடாது. இதெல்லாம் தான் ரீசன் நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லையோ இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லையோ நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்காக சேர்த்த வேணாம். ஏன்னா இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. நம்ம வந்து கையிலே மொபைல் இருக்குது, அது மூலிமா கற்றுக்கலாம். அதுக்குன்னு தனியாக அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப்பில் கூட இப்போ இங்கிலீஷ்லாம் நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் அதிக காசு செலவு பண்ணி ஒரு குழந்தை கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்சிலே சேர்த்த வேண்டாம். இந்த இங்கிலீஷை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் இருக்குது, இந்த ஸ்கூலில் படிக்க வச்சாதான் என் குழந்தை வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணுவான், பர்டிகுலர் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் காசு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு அதை படிக்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன ஸ்கூல் இருக்கோ அதில் சேர்த்து உங்களால் எதை அஃபோர்ட் பண்ண முடியுமோ பண்ணி படிக்க வச்சிங்கனாலே அது போதுமானதாக இருக்கும். சரிங்க மேடம், நீங்கள் சொன்ன அந்த ஆர்டிஇ சட்டப்படியே அப்ளை பண்ணி நம்ம ஸ்கூல்லையோ இல்லை வேறு ஏதோ ப்ரைவேட் ஸ்கூல்லையோ என் பையனை நான் சேர்த்து விட்டுக்கிறேன். வரேன் மேடம். போயிட்டு வாங்க சார். டேய், எதுக்குற இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு? படிக்கிற பையன் எங்கே இருந்தாலும் படிக்க போகிறான். நம்ம படித்த மாதிரியே அவனையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைப்போம். சரிடா, நான் எதுக்கு வீட்டில் என் பொண்டாட்டி ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். டேய், அதை மட்டும் பண்ணிடாதடா. நாங்க தான் படிக்கல, பசங்களையாவது படிக்க வச்சு பெரிய ஆளாக்கலாங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி பெரிய ஸ்கூல்ல சேர்க்க ஆசைப்படுறோம்.